வணக்கம் தஸ்வின். வணக்கம். ஜூன் மாசத்துல உங்க அத்தைக்கும் உங்க குடும்பத்துக்கும் நடந்த அந்த சம்பவம் என்ன சொல்லுங்க. இது ஜூன் மாசம் நடந்துச்சு. இது எங்க ஹோம் டவுன், எங்க அம்மா சைடு உள்ள ஹோம் டவுனுக்கு நாங்க போயிருந்தோம். அப்போ அங்க வந்து எங்க எஸ்டேட்ல அந்த அந்த மாசம் எங்க அம்மன் கோயிலு திருவிழா. ஸோ கரெக்டாக அந்த நாள் விடிகாலே ஒரு 5:30 அந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். நான் ஒருத்தன் தான். மற்றவங்க எல்லாம் கோயில் திருவிழாங்கிறதுனால காலையிலே பால் கூட எடுக்க போயிட்டாங்க வீட்டில் எல்லாருமே. நான் மட்டும்தான் தனியா ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளை உருவம், புத்துல ஒரு வெள்ளை உருவம், நான் உனக்குள்ள வரப்போறேன்னு என்கிட்ட சொன்னிச்சு. அப்போ நான் அது கனவு மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் அதான் அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சுல. அப்போ நான் சொல்றேன் அதுகிட்ட முடியாது அப்படின்னு சொல்றேன். அப்போ அது ஒரு ஆள் உங்களை திருப்பி பக்கத்துல உங்ககிட்ட மூச்சு விட்டா உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, லைக் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்னால ஒரு 2-3 நிமிஷத்துக்கு என்னால எதுவுமே அசைய முடியல. என்ன ஒரு ஆள் பிடிச்சி இந்த பட்டு திருப்பி பக்கத்துல மூச்சு விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நான் முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டு எழுந்திரிச்சு ஒன்னதான் ரிலீஸே ஆனேன் நானு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், என்னடா இது ஒருவேளை ஸ்லீப் பேரலைஸா தான் இருக்கும், நம்ம தான் யோசிச்சுக்கிறோம் போறேன்னு சொல்லிட்டு நான் பரவாயில்ல சொல்லிட்டு சாமி பாட்டு தட்டி விட்டு தூங்கிட்டேன். ஏன்னா நான் அந்த பெட்ரூம் இருக்குல்ல, அது பின்னாடி தான் எங்க வீட்டு கோயிலும் இருக்கு. ஸோ அது தாண்டி என்ன ஆயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த தைரியத்துல திரும்ப சாமி பாட்டு தட்டி தூங்கிட்டேன். அப்புறம் திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வளையல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சு. நானும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒருவேளை வெளியே இருக்காங்களோன்னு சொல்லிட்டு நான் வெளியே போய் பாக்குறேன், வெளியே யாரையுமே காணோம். ஆனா வளையல் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்னடா இதுன்னு சொல்லிட்டு நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெளியே போய் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே இல்ல. அதோட ஹால்ல போய் தூங்கிட்டேன். ரூம்ல சரி வராதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கும் சரியா தூக்கல. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆளா வர ஆரம்பிச்சாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் நானும் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். எங்க பெரியமா கிட்ட எல்லாம் பெரியமா சொன்னாங்க, இல்ல வீட்டு பின்னாடி தானே கோயில் இருக்கு, அது தாண்டி என்ன ஆயிருப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி நானும் அப்படியே ரிலாக்ஸா விட்டேன். நைட் கோயில் திருவிழா. அந்த நாள் நைட் கோயில் திருவிழா. அப்போ இப்போ நான் உங்களுக்கு அந்த எங்க குடும்பத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு சொன்னாங்க இருக்கும். எஸ்டேட்ல எங்க ஒரு தாத்தா கடை வச்சிருக்காரு. நாங்க அந்த பின்னாடி வீடுனா முன்னுக்கு கடை இருக்கும். எங்க பெரியமா அது பக்கத்துல சாப்பாடு கடை வச்சிருக்காங்க. சோ எஸ்டேட்ல இருக்கிறவங்க எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட தான் வாங்குவாங்க. எங்க அத்தை முன்னுக்கு டவுன்ல கடை வச்சிருக்காங்க, எங்க அத்தையும் மாமாவும். அப்போ கோயில் திருவிழா எஸ்டேட்டுங்கிறதால அவங்க எங்க வீட்டுக்கு எஸ்டேட் வீட்டுக்கு தான் கிளம்புனாங்க. முன்னுக்கு டவுன்ல இருக்கிற அத்தை எஸ்டேட் வீட்டுக்கு தான் கிளம்புனாங்க. அப்போ இந்த ரூமுக்கு வந்திருக்காங்கல்ல, நான் தூங்குனேன்னு சொன்னேன் இன்னைக்கு எனக்கு காலையில நடந்துச்சுன்னு சொன்னேன் அந்த சம்பவம். அந்த ரூமுக்கு தான் துணி மாத்திருக்காங்க. மாத்திட்டு வந்தவங்க பக்கத்து ரூம்ல எங்க பெரியமா ரூம் பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்குல்ல, அங்க போயிருக்காங்க. அந்த ரூம்ல சாமி ரூம் இருந்திருக்கு. அப்போ அவங்களா எங்க அத்தை அவங்களே பாட்டு அவங்களே போய் அமைதியா உட்காந்துட்டாங்க ஒரு சைடா. அப்ப எங்க பெரியமா என்னமோ நகை பாக்குறதுக்கா என்னவோ துணி என்னமோ பாக்குறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க எங்க அத்தைய. அவங்க அந்த சாமி ரூம் பக்கத்துல உட்காந்து இருந்திருக்காங்க. அப்ப எங்க அத்தையை கூப்பிட்ட உடனே அவங்க அமைதியா இருந்துட்டு, இல்ல முடியாது நான் வரமாட்டேன் அவ்வளவுதான். இப்ப இவங்களும் கூப்பிட்டு பாத்துருக்காங்க, அமைதியாவே தான் இருந்திருக்காங்க. அப்ப அவங்களும் சரின்னு விட்டுட்டாங்க. ஏன்னா எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புற அந்த ஒரு இதுல வேற இருந்தோமா. சோ அப்படியே கோயிலுக்கும் போயிட்டோம். கோயிலுக்கு போறப்ப இருந்தவங்க அதோட கோயிலையும் ஆளை காணோம். கோயில் முடிச்சுட்டு வரோம், எங்களோடயும் வரல. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கோயில் முடிச்சுட்டு அவங்க பாட்டு அத்தை தனியா அவங்க மட்டும் வராங்க. எப்படி வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. அவங்க மட்டும் தனியா வந்தாங்க. அப்பயே நாங்க கொஞ்சம் யோசிச்சோம், என்னடா இது கோயிலையும் ஆளை காணோம். கோயில் கிளம்புறப்ப இருந்தாங்க, அதோட ஆளே காணாம போயிட்டாங்க. முடிச்ச உடனேதான் நாங்கெல்லாம் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி கழிச்சு அவங்க பாட்டு தனியா வராங்க. ஏன்னா கோயில் வீட்டுக்கு முன்னாடியே தான் இருக்கும், நடந்து போற தூரம் தான். அப்புறம் அவங்க வந்துட்டாங்க. சரியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டோம். மறுநாள் திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க, எஸ்டேட் வீட்டுக்கு. இந்த மாதிரி உடம்பு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தெருல காலெல்லாம் ரொம்ப அரிக்குது, உடம்பு ரொம்ப இதா இருக்கு அப்படி அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ சொல்லிட்டு நான் தான் சரி கிளினிக் போலான்னு சொல்லிட்டு அவங்கள நான் கூட்டிட்டு போலான்னு போனேன். அவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் காடி கிட்ட தான் நடந்து போனாங்க, டக்குன்னு கீழே விழுந்துட்டாங்க. நாங்க ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டு என்னடாச்சு, ஏன்னா வந்துகிட்டு இருந்தாங்க, டக்குன்னு கீழே விழுந்துட்டாங்க. நானே எங்க பெரியமாவெல்லாம் தூக்குறோம் முடியல. லைக் அவங்க ஆளு ஒல்லியே தான் இருப்பாங்க, ஆனா நாங்க 4 பேர் தூக்குறோம் முடியல. அவங்க எங்க கடையில வேலை செய்யறவங்க, நானே எங்க பெரியமா எங்க அத்தை 3 பேரும் தூக்குற முடியல. இன்னொரு அத்தை ஆக்சுவலி தூக்குறோம் முடியல. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு பெட்ல போட்டோம். அப்ப எங்க பெரியமா பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க, இது என்னமோ ஒரு சேட்டை தான் போல அப்படின்ட்டு. அப்போ அவங்க கோயிலுக்கு போயிட்டு எங்க வீட்டு கோயில்ல போயிட்டு மாலை எடுத்துட்டு போட்டாங்க. அது பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க எங்க பெரியமா. மாலை எல்லாம் போட்டு சாமி திருநீர் எல்லாம் வச்சு குங்குமம் எல்லாம் வச்சு கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தூங்கிட்டாங்க அவங்க பெட்லயே. அப்புறம் நான் தான் பக்கத்துல உட்காந்து அவங்க பாத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க பாட்டு அவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் பாட்டுக்கு பக்கத்துல உட்காந்து போன் பாத்துக்கிட்டு இருந்தேன். டிக்டாக்ல திடீர்னு ஒரு சாமி பாட்டு வந்துச்சு பாருங்க. தூங்கிட்டு இருந்தவங்க டக்குனு முடிச்சு என்ன பார்த்து முறைக்கிறாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் ஆட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் போன வச்சுட்டு நான் முன்னுக்கு போயிட்டு அவங்க தூங்கட்டும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் ஹஸ்பண்ட் வந்தாரு, மாமா.
அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அவர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து சாமி வரும்ல, ஐநார். எங்க கோயில் எங்க நிர்வாகத்துல வந்து ஒரு ஐநார் கோயில் இருக்கு அந்த எஸ்டேட்ல, எங்க தாத்தாவோட நிர்வாகத்துல. அவர் வந்து அங்க அவர் தான் வந்து சாமி பாப்பாரு. ஸோ அவர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு இது ஏதோ இதுதானே. அப்போ நைட்டு வந்து ஆமா நைட்டு வந்து ஒரு 7:38 போல அவங்கள கோயில் கூட்டிட்டு போலான்னு அவங்கள போய் கூப்பிட்டோம். அப்போ வந்து நார்மலா தான் இருந்தாங்க, கொஞ்சம் நல்லா நார்மலா தான் பேசினாங்க, அப்படிதான் இருந்தாங்க. நான் கேட்டதுக்கெல்லாம் நல்லா தான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போலான்னு எப்படியும் தெரிஞ்சிருச்சு போல. எங்க அண்ணன் இருக்காரு, அவர் வந்தாரு, சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு இருந்தாங்க. அவரு இப்ப நீ வரியா இல்லையா, நீ வரலன்னா இன்னும் விளைவுகள் பயங்கரமா இருக்கும், அமைதியா வந்து காடியில இருந்தாரு. இப்ப நாங்க கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போய் காடியில ஏத்தி கோயிலுக்கு போயிட்டோம். அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேச. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவரு சாமி அழைச்சாரு, மாமா அவங்களோட ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு அப்ப கேட்டாரு நீ யாரு அப்படின்னு. அவங்க சொல்ல மாட்டேன் இருந்தாங்க. சாத்தி அடிச்சாங்க பாருங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, என்ன ஒருத்த அனுப்புனா இந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி, அது அவனுக்கு பிடிக்கல. அப்ப அவர் கேட்டாரு யாரு, இவங்க சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இந்த ஐ மீன் அவங்களுக்குள்ள இருக்குது சொல்ல முடியாது அப்படின்னு. அவங்க கேக்குறாங்க சாட்டை எடுத்து அடிக்கிறாங்க, முடியல. சரி அதுக்கப்புறம் சரிப்பட்டு வராதுன்னா அது பாட்டில்ல அடைக்கலான்னு பார்த்தாங்க, உச்சி முடிய அந்த இது பண்ணி. ஆனா அது இது பண்ணும்போது அது முடியல, அது ரிலீஸ் ஆயிடுச்சு. எப்படியோ ரிலீஸ் ஆகி அது காலில் வந்து உட்காந்துருச்சு. அது உட்காந்தோன்னா அதுக்கப்புறம் முடியல, திரும்ப அது வந்துருச்சு அவங்களுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் திரும்ப அவர் கேட்டாரு, சரி நீ எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டாரு. இல்ல இந்த இப்போ என்ன கதைனா, எங்க பெரியமா வந்து சாப்பாடு கடை வச்சிருக்காங்கன்னு இல்ல எஸ்டேட்ல. ஆக்சுவலி அந்த செய்வினை வந்து அவங்களுக்கு வச்சிருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணிருச்சு, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அம்மனோட அந்த ஒரு அருள் இருந்ததுனால என்னவோ அவங்களுக்குள்ள எதுவுமே பண்ண முடியல. இவங்க அந்த ரூமுக்கு போன உடனே அந்த ரூம்ல தான் அந்த செய்வினை ஜாமாவை வச்சிருக்காங்க. இது அவங்க மிதிட்டாங்களா எப்படின்னு, லைக் அது காத்து மாதிரி வச்சிருக்காங்க. இவங்க ரொம்ப வீக்கா இருந்திருக்காங்க, ஏன்னா இவங்க மனதளவுலயும் கொஞ்சம் வீக்கா இருந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் அவங்க நடந்திருக்கு. அவங்க கொஞ்சம் வீக்கா இருந்ததுனால அவங்களுக்குள்ள புரிஞ்சிருச்சு. சோ நான் அந்த தூங்கிட்டு இருந்த ரூம்ல தான் அந்த செய்வன ஜாமாவும் இருந்திருக்கு. இது தெரியாம நானே என் தம்பி எல்லாம் அத்தனை நாள் அங்க தூங்கிட்டு தான் இருந்திருக்கோம். என் தம்பியே எப்பவுமே தனியா தான் அங்க ரூம்ல தூங்குவான். ஆனா நைட் எல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எப்பவுமே வெளியே வந்து படுத்துருவான். அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது கூட அவங்க அவ்வளவு பெருசா இது பண்ணிக்கல. ஆனா இப்போ இதெல்லாம் நடக்கும்போது தான் கேன் கனெக்ட் த டாட்ஸ்லா. சோ அப்ப யாருன்னு யோசிக்கும் போது தான் நாங்க ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் வீட்டுக்குள்ள விட்டோம், லைக் கடையில இருந்து வீடு. அவர் எப்பவுமே சாப்பிட வருவார் எங்க வீட்டுக்கு, எங்க கடைக்கு. அவர் வந்து அக்கௌண்ட் செய்யறதுக்காக என்னத்துக்கோ வந்து பெரியமா வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. அவர் மட்டும்தான் விட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ள இருந்தோம்னா முன்னுக்கு தானே எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஏன்னா கடை முன்னுக்கு இருக்கு, வீடு பின்னாடி. சோ அந்த டைம்ல அந்த ஆள் வந்து இந்த மாதிரி செய்வன ஜாமா வச்சுட்டார்ல எங்க பெரியமாக்குன்னு. அது எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவருக்கு அந்த ஐயனாரி அவர் வந்தார்ல, அவரு தான் சொன்னாரு. அது மூலியமா தெரிஞ்சிருக்கு. ஆமா, அது மூலியமா தான் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஜாமா வச்சிருக்காங்க. லைக் அது எப்படியோ காத்துல தான் வச்சிருக்காங்க, லைக் ஒரு பிசிக்கலா வைக்கல, லைக் காத்து மாதிரி தான் அப்படியே வச்சிருக்காங்க அந்த செய்வன ஜாமாவை. சோ அந்த ஆத்மா வந்து லைக் அந்த வீட்டை விட்டு வெளியும் ஆக முடியாம உள்ளே இருக்குமா அந்த ரூம்லயே அடைப்பட்டு கடந்திருக்கிறா இத்தனை நாளா. சோ இவங்க அந்த ரூமுக்கு போனோடனே இவங்க வீக்கா இருந்ததுனால இவங்களுக்குள்ள போயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல, ஐநார் இறங்கினார்ல. ஏன்னா எங்க மாமாவுக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததுனால அவராலையும் முழுசா இறங்கி எதுவுமே செய்ய முடியல. அது ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணாங்க, முடியல. அப்போ அவர் சொல்லிட்டாரு இல்ல, ஏன்னா இன்னொரு தாத்தா ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இன்னொரு எஸ்டேட்ல இருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சியாம்ல போய் கத்துக்கிட்டு வந்தவர். இந்த என்னது ஒரு சில இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஏன்னா அவரும் வந்து என்னது நிலம் இந்த மாதிரி வச்சிருக்காரு. சோ அவரோட ப்ரொடெக்ஷனுக்காக அவர் கத்துட்டு வந்தாரு. ஆனா என்னன்னா அவரோட மனைவி இறந்ததுல இருந்து அவர் சீக்கிரமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண மாட்டாரு. அதனால வந்து அவர்கிட்ட கூட்டிட்டு போகிறது கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்க தாத்தா தான் திரும்ப கால் பண்ணி அவர்கிட்ட கெஞ்சி கூட்டிட்டு போக ஒத்துழைச்சாரு. ஆனா அந்த கோயில்ல அவங்களுக்கு கொஞ்சம் ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ எங்க தாத்தா அந்த ஐயனார் இறங்கினார்ல, அவர் சொல்றாரு, நீ என்னது உனக்கு ஒன்னும் ஆகாது, நீ இன்னைக்கு இங்கேயே இரு, உன் வீட்டுக்கு முன்னுக்கு போவேனா, நீ இங்கேயே இரு, நீ இன்னைக்கு என் மடியில் தான் படுப்ப, சரியா, நீ பாதுகாப்பா இருப்பேன்னு.
பதிலுக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல தாத்தா, நாங்க முன்னுக்கு போனாதான் முடியும், நான் நினைச்சது நடக்கும் அப்படின்றாங்க. லைக் என்னது, அந்த உயிரை எடுக்கிறது, அவங்களோட உயிரை. சரி, இல்ல ஒன்னும் ஆகாது, எங்கேயும் போக முடியாது, நீ இன்னைக்கு என் மடியில தான் தூங்குவ, நீ போய் அமைதியா இருந்தாரு. அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். மறுநாள் தான் திரும்ப வந்து அந்த இன்னொரு தாத்தா கிட்ட நாங்க கூட்டிட்டு போனோம். அந்த சியாம்ல இருக்கிறாருல, ஐ மீன் சியாம்ல அந்த விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு வந்தாருல, அந்த தாத்தா கிட்ட கூட்டிட்டு போனோம். அங்க கூட்டிட்டு போனதுதான் இங்க பண்ண மாதிரி எதுவுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு வந்தாரு, அமைதியா இங்க வந்து உட்காருனாரு. எங்க அத்தையும் அமைதியா போய் உட்காந்துட்டாங்க. அந்த அம்மனோட கண்ணுல இருக்கிற அந்த மைய எடுத்துட்டு வந்து அவர் என்னமோ செஞ்சு அந்த உச்சி முடிய புடிச்சு அந்த ஆணியில கட்டி கொடுத்துட்டாரு. இந்த போய் வீட்டுல இருக்கிற அந்த மரத்துல அடிச்சிருங்க. ஏன்னா வீட்டுல வந்து நாங்க துர்கை அம்மன் படத்துலயும் மரத்துல வந்து இந்த மலையாள பவானி அம்மன் ஒருத்தவங்க அவங்களை வச்சிருக்கோம் நாங்க. சோ அந்த மரத்துல போய் அடிச்சிருங்கன்ட்டாரு. எங்க கிட்ட இங்க அவ்வளவு திமிருந்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. அங்க போய் அவர்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அவரு அவ்வளவு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் தான் கடைசியா அதை எடுத்து போய் எங்க தாத்தாவும் மரத்திலேயே அடிச்சிட்டாரு, எங்க வீட்டுல இருக்கிற மரத்திலேயே. அதுக்கப்புறம் தான் நாங்க ஒன்னா லைக் என்னது கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம், யாரு வச்சா இந்த மாதிரிலாம். அந்த வச்சவர் இருக்காருல்ல எங்க வீட்டுல, அவர் எப்படின்னா அவரோட மகள் எப்பவுமே கூட்டிட்டு வருவாரு. அவர் மகளுக்கும் எங்க அத்தையோட மகனுக்கும் ஒரே வயசு, கிட்டத்தட்ட சின்ன பசங்க. சோ அந்த பிள்ளைய வந்து ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி எங்க குடும்பத்துக்குள்ள அவர் நுழைய பாத்துருக்காருல. எங்க பெரியமாவும் வந்து அவங்க அந்த பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, துணி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி அந்த பிள்ளைய ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி எங்க குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி செய்வன வச்சுட்டாரு. வச்சது எதுக்குன்னா அவரை வைக்கல, அவரை வைக்க சொல்லியிருக்காங்க இன்னொருத்தவங்க. அந்த செய்வனியோட கோல் என்னது? ஃபைனான்சியலி டவுன் ஆகணும், அந்த மாதிரியா? ஃபைனான்சியலா டவுன் ஆகணும். ஏன்னா எங்க பெரியமா வந்து காலையில வந்து எஸ்டேட்ல கடை போடுவாங்க, நைட் வந்து முன்னுக்கு டவுன்ல கடை போடுவாங்க. சோ நாங்க வந்து எப்பவுமே வந்தா ஒரு கூட்டு குடும்பமா பெருசா வருவோம். இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாம தான் அந்த இன்னொரு யாரும் ஒருத்தங்க கடை வச்சிருக்கவங்க தான் சொன்னாங்க அந்த ஏரியாலேயே. சோ அவங்கதான் இந்த மாதிரி எங்க பெரியமாக்கு செய்வன வைக்க பாத்துருக்காங்க. எங்க பெரியமா வந்து கை கால் எல்லாம் இதாயிடணும், குடும்பம் வந்து லைக் ஃபைனான்சியல் வெரி டவுனா போயிடணும்னா இந்த செய்வனை வச்சிருக்காங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு அவங்கள கான்ஃபரன்ட் பண்ணீங்களா? எதுவும் கேள்வி கேட்டாங்களா? யாரும் அவர் இன்னும் வந்துகிட்டு தான் இருக்காரு அவரு கடைக்கும். போகும்போது ஆமா, எப்படி இன்னும் வச்சிருக்கீங்க உங்க சர்க்கிள்ல? கடைக்கு வருவாரு. ஆனா நாங்க வந்து முன்ன மாதிரி எல்லாம் ரொம்ப இது பண்றது இல்ல. வந்தாருன்னா ஓகே சாப்பிட்டு போயிருவாரு, அவ்வளவுதான். ஆனா அவருக்கு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு? மேபி தெரிய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கும்னு கண்டிப்பா அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாருங்க. ஏன்னா அவருதான் வச்சவரு. சோ இந்த மாதிரி நடந்திருக்குன்னு கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவர் இன்னும் கடைக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா எங்க வீட்டுக்குள்ள அவரு இல்ல, யாரும் கன்ஃபர்ம் பண்ணல அவரை. பெரியமா சொல்லிட்டாங்க, இல்ல பரவாயில்ல, நடந்ததாவே இருக்கட்டும், இது எப்படியும் முடிஞ்சிருட்டும், பரவாயில்ல, வேணாம், யாரும் எது பண்ண வேணாம். இது நடந்த போது எங்க பாட்டி எல்லாம், ஐ மீன் எங்க அத்தையோட அம்மா எல்லாம் வேற வீட்டுல ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. எங்க கோயில் அவர் சாமி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடா பேராண்டி. ஏன்னா என்ன நம்புனவன் என் பேரன் இவனுக்கே இப்படி நடக்குது அப்படின்னு. என் தாத்தாவும் வீட்டுக்கு வந்தோடனே, ஐ மீன் சாரி என் மாமா அந்த பேய் பிடிச்சிச்சுல எங்க அத்தை, அவரோட ஹஸ்பண்ட், அவர் வீட்டுக்கு போகும்போது, முன்னுக்கு வீட்டுக்கு போகும்போது நானும் தான் அவரோட போனேன். அவரும் ரொம்ப மனசோடஞ்சு என்கிட்ட அழுதுகிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி நான் யாருக்கு என்ன பண்ணேன், எல்லாருக்கும் நல்லதுதான் பண்றேன், எப்போ பாரு நம்மளுக்கு தான் இந்த மாதிரி நடக்குது. கடைசியா அந்த இன்னொரு தாத்தா கிட்ட கூட்டிட்டு போனோம்னாதான் இதெல்லாம் சரியாச்சு. போட்டி போறாம இதனால வந்த வேணே. ஆமா, இவங்க ரொம்ப வீக்கா இருந்ததுனால இவங்களுக்குள்ள போயிடுச்சு. அதான் ஒண்ணு. இப்ப எப்படி அத்தை நல்லா இருக்காங்களா? இப்ப எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெரி நைஸ். ஓகே. ஆனா நிச்சயமா உங்களுக்கு தீங்கு நினைச்சவங்களுக்கு இப்ப இல்லைனாலும் எப்பயாவது அதற்கான பதிலடி கிடைக்கும். பெரியமா சொல்லிட்டாங்க, பரவாயில்ல, அவங்க எவ்வளவு நல்லா சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க, நம்மளுக்கு தீங்கு விளைவிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் நாங்களும் விட்டோம். கர்மா எங்க போயிட போகுது, கண்டிப்பா வரும், திருப்பி அவர் பதில் சொல்லிதான் ஆகணும். ஆமா.